சமயத்துல எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க. எல்லாம் நிவர்த்தி அடைந்து நல்ல மாங்கல்ய பலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் அவங்களுடைய கணவன்மார்களோட ஆயுள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த திருமண சமய காலத்தில் நம்ம கிராமத்தில் நல்லபடியா மழை மாறி எல்லாம் பெய்யணும். எப்பவும் எந்த தடையும் இல்லாம இதே மாதிரி இந்த பூஜைகள்லாம் சீரும் சிறப்புமா வெகு விமர்சையாக நடைபெறணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இருந்து இங்க வந்து சுமார் 25 வருட காலங்களா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொற்பொழி காட்டியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? அவங்களோட குரு ஆசி எல்லாம் கூட நமக்கும் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கும் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை செய்வோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவர்கள் இல்லைன்னா திருவருள் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லுவா பழமொழியில. ஏற்கனவே நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுவும் அதேதான். குருவுடைய அருள் இருந்தது அப்படின்னா நமக்கு முதல்ல கண் திறந்து வைக்கக்கூடியதே குரு தான். நம்ம தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் வாழ்க்கையில எல்லாத்திற்கும் முதற்படியே அவங்க தான் அப்பா அம்மா கிடைச்சது. அதனால நல்லா வேண்டிக்கோங்க. நல்ல குருமார்களோட அருள் எல்லாம் நமக்கும் நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரெடிபோம் ஸ்ரீ திருமாங்கல தேவதாஹ்யமோனஹ அஸ்தம் ப்ரோக்ஷல்யாஹம் ரெடிபோம் அலங்கிருத்யாஹம் அஸ்ய ஸ்ரீ மகாதஹ திருமாங்கல தேவதாஹ்யமோனஹ அலங்காரம் தரித்ராஹ கந்தசூர்ணோஸ்மர்மயாமி மங்கள